ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது சயின்ஸ் ப்ராஜெக்ட்டுக்கு சீட்லிங் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதான் வந்துட்டு எங்கள் தாத்தா வீட்டுக்கு நேராக போயிட்டுருக்கேன். சீட்லிங் பண்ண ஆற்று மண் வாங்க போயிருந்தேன். அந்த தயிர் டப்பா எடுத்துக்கிட்டு எங்கள் தாத்தா வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போது எங்கள் தாத்தாவை கூட்டிகிட்டு வந்துடுறேன். இப்போ வந்துட்டு எங்கள் தாத்தாவையும் கூட்டிகிட்டு வந்துட்டேன். வாங்க தாத்தா, ஆற்று மண் வாங்கிட்டு வரலான்ட்டு. ஆற்று மண்ணுன்னா இந்த சிமெண்ட்லாம் விற்பாங்கல்ல, அந்த இடத்துல தான் எப்போவுமே ஆற்று மண் இருக்கும். சரி வாங்க அங்கே போயிட்டு பார்த்துட்டு வரலாம். இப்போ நான் வந்துட்டு அந்த ஆற்று மண் வாங்க போகிறேன் வழியில் தான் இப்போ வந்து நான் போயிட்டுருக்கேன். கொஞ்சம் கல் முள்ளாக இருக்குது இந்த இடத்துல. நான் கட் பண்ணிவிட்டு வீடியோ காமிக்கிறேன். வீடியோ கட் பண்ணிட்டு அப்புறமா காமிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம மெயின் ரோடுக்கு வந்தாச்சு. மெயின் ரோட்டில் வந்துட்டு இந்த கப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டுருக்கோம். வாங்க அங்கே இருக்கான்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல இப்போ அங்கே போய் நாங்கள் கேட்டோம், அங்கே இல்லை போல். அதான் வந்துட்டு அங்கே ஒரு ஸ்கூல் உள்ளே வந்து ஏதோ கட்டிகிட்ருக்காங்க. அந்த இடத்துல அந்த ஆற்று மண்ணெலாம் கலக்க வச்சுருப்பாங்கல்ல, சிமெண்ட்டு கூட. அதான் வந்துட்டு இப்போது நாங்கள் போயிட்டு வாங்கிட்டு வர போகிறோம். வாங்க அதை போய் எடுத்துகிட்டு வரலாம். எடுத்தாச்சு, எங்கள் தாத்தா தான் எடுத்து கொடுத்தாரு. இப்போ நேராக இப்போது நம்ம வீட்டுக்கு தான் போய்கிட்டுருக்கோம். அங்கே போய்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். போகிறேன் எங்கள் தாத்தா வீட்டுக்கு போயிடுறேன். எங்கள் தாத்தா வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போது நான் போய்ட்டு எக்யூப்மெண்ட்ஸில் தந்த ஸ்கேலு, கொஞ்சம் வெந்தயம், இதான் சீடாக வந்துட்டு போட போகிறேன். சீடு இருந்துச்சு எங்கள் வீட்டில், காணும் இப்போது. சரின்ட்டு இப்போ வந்துட்டு வெந்தயம் எடுத்துக்கலாம். இப்போ வெந்தயம் எடுத்துகிட்டு சைடில் வச்சிட்றேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஸ்கேல் எடுத்துக்கலாம். தாத்தா ஸ்கேல் தானே இந்த மரபீரோ இருக்கும்ல, அங்கேருந்து ஒரு ஸ்டீல் ஸ்கேல் எடுத்து கொடுத்தாரு. இதாக இருக்காதா தானே? ஆமாம், இதாக இருக்குது. ஓகே தாங்க தாத்தா அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ அதெல்லாம் இந்த மாதிரி இது நல்லா அப்படி நல்லா என்னது சர்ஃபேஸ் நல்லா ப்ளெயினாக ஆக்கிட்டு சர்ஃபேஸை இப்போ வந்துட்டு அதை வந்து நல்லா இப்படி அடிச்சிக்கலாம். நல்லா ப்ளெயினாக ஆக்கிடலாம் அந்த சர்ஃபேஸை. மொத்தமாக ஃபுல்லாக ஆக்கிட்டு இப்போ வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் மண்ணெல்லாம் நம்ம தூக்கி வெளியே போட்டுடலாம். கொஞ்சம் நம்ம நோண்டுவோம்ல, இப்படி அந்த மண்ணெலாம் நம்ம எதாவது சீடெலாம் புதையும் இப்படி நோண்டுவோம்ல, அது கிளறுவோம்ல, டிக் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நம்ம வந்துட்டு நல்லா இந்த மக்கில் வச்சு நம்ம டிக் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா டிக் பண்ணதுக்கப்புறம் சைட்ஸில் கொஞ்சம் இப்படி குத்திக்கிறேன். அந்த சைட்ஸ்லலாம் நம்ம வந்துட்டு குத்துன அந்த ஓட்டையிலலாம் வெந்தயம் போட்டோம்னா நல்லா உள்ளே போய்டும் வெந்தயம். அதனால் இப்போ அந்த வெந்தயத்தை நம்ம நல்லா போட்டுக்கலாம் மேலே. ஓகே, இப்போ போட்டாச்சு. இப்போது மிச்சம் இருக்க வெந்தயமே நம்ம போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம மிச்சம் இருக்க வெந்தயம் போட்டாச்சு. இப்போ அந்த ஸ்கேலை வச்சு இன்னுமே நம்ம நல்லா இது பண்ணிக்கலாம், என்ன நல்லா சர்ஃபேஸ் ஆக்கிக்கலாம். அப்போ தான் அந்த வெந்தயம்லாம் உள்ளே போகும். அதனால் இன்னுமே நல்லா எப்படி தடைக்கலாம். அது மேலே சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து முன்னாடி போட்டு அதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி சர்ஃபேஸை அப்படி ப்ளெயினாக ஆக்கிட்டு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு அது ப்ளெயின் ஆகிற மாதிரி தெரியல ஸ்கேலில், இன்னும் இதுவாக தான் ஆகுது. அதனால் நம்ம கையை வச்சு நல்லா நம்ம குத்திக்கலாம். ஓகே, இப்போ நல்லா இந்த மாதிரி நம்ம குத்தி ப்ளெயின் ஆக்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ணலாம், சைடில் கொஞ்சம் தண்ணி வச்சுருப்பாங்கல்ல, அங்கேருந்து எடுத்து கொஞ்சம் தண்ணி அதில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணதுக்கப்புறம் இந்த நம்ம மேல் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம், நம்ம மாடிக்கு எடுத்துகிட்டு போகலாம்.
ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு நம்ம மாடிக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த சைடில் இருக்க தொட்டி அப்படி தள்ளிட்டு அந்த தொட்டியை எடுத்து நம்ம அந்த சைடில் வச்சுட்டு இப்போது ஓட்டை போட்ட அந்த பாட்டில்ஸ் நான் வச்சுருக்கேன், செடிங்களுக்கு நான் ஊற்றேன். இப்போ அதை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். அதில் ஃபுல்லாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு இப்போது பக்கத்தில் இருக்க செடிங்களுக்கும் நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். நான் சொன்னேன்ல இந்த மாதிரி கார்டனிங் பண்ணுவேன் எங்கள் அம்மா கூட சேர்ந்துன்னு, அதுதான் இப்போது அதான் கார்டனிங் பண்ணிவிட்டு அதுதான் இப்போ தண்ணி ஊற்றிட்டு முடிச்சிடலாம். பாய் பாய்.